அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமா பெரிய அளவுல வந்து காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு. பொதுவாவே காட்டுத்தீன்னா, அது காடுகள்ல பரவி தான் பார்த்துருக்கோம். இது வந்து சிட்டிக்குள்ளேயே பரவுற அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையான காட்சியா? இல்ல ஹாலிவுட் படத்துல வர காட்சியா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 பேர் இறந்திருக்காங்க. 50,000 கோடி வரைக்கும் பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் அப்படிங்கிற தகவல் தான் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்குது இல்லையா? என்ன ரீசன் சார்? இது வந்து எப்பயும் நடக்கிறதானா? இல்ல இந்த இந்த வாட்டி வந்து அதிகமா நடக்குதா? அமெரிக்காவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியா மாரியே பல டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு நாடு அது. இந்தியா மாரியே ஒரு ஏரியால பாலைவனம் இருக்கும். இந்தியா மாரியே ஒரு இடத்துல பனி படர்ந்த மலைகள் இருக்கும். இதே நம்ம சுந்தர்பன்ஸ் மாரியே அங்கேயும் அடர்த்தியான காடுகள், அ இது மாரி எல்லாமே இருக்கும். அதே போலவே இந்தியால எப்படி கோவால மட்டும் சூதாட்டம் அலவுடோ, அதே மாரி அங்கேயும் லாஸ் வேகாஸ்ல மட்டும் சூதாட்டம் அலவுடு. ஸோ அப்படியே இந்தியாவோட ஒரு பெரிய வெர்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கான்றது இந்தியா மாரி ஒரு 7 பங்கு பெருசு. அ அப்ப அந்த மாரி இந்தியாவோட ஒரு பெரிய வெர்ஷன்னு அத பார்க்கலாம். ஆனா அமெரிக்கா வந்து 2 விஷயங்களுக்கு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஊர்ல சும்மா நமக்கு இந்த நவம்பர்ல புயல் வருதுல்ல, அது பதிலா பார்த்தீங்கன்னா, அங்க டொர்னாடோன்னு சொல்லக்கூடிய சுழல் காற்று. சுழல் காற்றுன்னா, நாம நினைக்கிற மாரி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பசுமாடையே தூக்கிட்டு போயிடும். பாலைவனத்தில மட்டும் தானா? சிட்டிக்குள்ளேயே வருமா? சிட்டிக்குள்ளேயே வரும். ஓகே. அதாவது ஒரு பெரிய பசுமாடு, கார் அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பலமான ஒரு புயல் காற்று. அதுவும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவ, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ திரும்ப, 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 திரும்ப தாக்கும். அதே போலவே இந்த கலிஃபோர்னியா மாநிலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ராட். பா கொஞ்சம் பாலைவனம் சார்ந்த பகுதி மாரி ரொம்ப ட்ராட்டா இருக்கும். அங்க வேகமான காத்து வேற வீசும். அந்த வேகமான காத்தும், இந்த ட்ராட்டும் சேர்ந்து அடிக்கடி இந்த வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டுத்தீ அப்படிங்கிறது உருவாயிடும். அது ஆரம்பத்தில காட்டுல தான் உருவாகும். அது பல நேரங்கள் நகரத்துக்குள்ளேயும் வந்துருது. இதில 2014ல வந்து இதே மாரி ஒரு பெரிய தீ வந்து கிட்டத்தட்ட 18,000 வீடுகள், ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாவே மொத்தமா சாம்பலாகி கிட்டத்தட்ட 11 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த முறை 10,000த்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றாங்க. ப்ளஸ் வந்து அ இறப்பு விகிதம் வந்து 10 பேர்கிட்ட வந்திருக்கு அப்படின்னாங்க. இன்னும் கூடுன்றாங்க அது. ஆமா. அது வந்து இப்போதைக்கு கணக்கெடுத்த வர 10 பேரு. எப்பவுமே இந்த மாரி ஒரு விபத்துலாம் நடக்கும்போது காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்லுவாய்ங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா, செத்துட்டாங்களான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியலன்றதுனால. ஸோ இன்னும் காணாமல் போன ஒரு லிஸ்ட் என்னன்றது இன்னும் வரல. அப்போ இதுக்கு முடிவு என்ன அப்படின்னா, முடிவுன்னா இதுக்கு முன்னாடிலாம் உள்ள விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி காட்டுத்தீ வந்ததுன்னா, ஏரோப்ளேன்ல போய் தண்ணி எடுத்துட்டு போயி, அங்கேருந்து ஊத்தி விடுவாங்க. ஊத்தி விட்டா மழை பெஞ்ச மாரி கொட்டி அணைக்கும். இந்த முறை அது கூட செய்யல அப்படின்றது அங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. ஒரு 40 ஃப்ளைட்டாவது வரும்னு எதிர்பார்த்தோம். வந்தது 2டே 2 ஃப்ளைட் தான் வந்தது. அப்படின்னு அந்த ஊர்லயும் அ அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்க தான் செய்யுது. அவங்க பணத்தை எல்லாத்தையும் இழந்தவங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்ல. நம்ம வெளிய நிக்கிறோம். அப்படியே மொத்தமா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அது வெள்ளைக்காரனா இருந்தா யாரா இருந்தா என்ன? பெரிய செலிபிரிட்டியோட வீடு எரிஞ்சா பிரச்சனை இல்ல. அவைங்க அவன் வேற தப்பிச்சுருவாய்ங்க. இடத்துல ஆ. இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருப்பான். நான் அவங்க வீடு எரியுறதும் டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய செலிபிரிட்டிலாம் பேசியிருந்தாங்க. வேற ஏதோ கண்ட்ரில ஆமா. இருக்கும்போது. அவன் அந்த வீட்டுக்கே ஆ. வராம இருந்திருப்பாய்ங்க. அதுபோக அமெரிக்கால வந்து நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே அமெரிக்காவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ கார்டன். வீ வீடுனாலே வீட்டுக்கு முன்னாடி ஒரு புல்வெளி இருக்கணும். அதுவே அங்க ஒரு தனி பிசினஸ். அந்த புல்வெளிய உருவாக்கி தர்றது, அத அப்படின்றது, அத மெயின்டெயின் பண்றது, அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிசினஸே தான் அங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒருத்தன் வீட வாங்கி வச்சிருப்பான். அந்த வீடே மொத்தமா போயிருச்சுன்னா என்ன பண்ணுவான்? பிளஸ் வந்து அது பேங்க் லோன்ல இருக்கும். பேங்க் லோன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ன்னு ஒண்ணு உண்டு. ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ன்னா என்ன அர்த்தம்னா, இது மாரி இயற்கையின் காரணமாக அந்த இன்சூரன்ஸ் பண்ண பொருளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ். டேமேஜ் நடந்ததுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பு கிடையாது. பிகாஸ் ஆஃப் வார், நேச்சுரல் கலாமிட்டீஸ் ஆர் ஆக்ட் ஆஃப் காட். இதெல்லாம் ஆக்ட் ஆஃப் காட்ல வந்துருமா? ஆமா. ம். அதாவது நீங்க எந்த இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் எடுத்தீங்கனாலும், ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். எடுத்து படிச்சு ம். பாருங்க. அதில இந்த 3ம் போட்டிருப்பாய்ங்க. ம். டியூ டூ வார் இல்ல நேச்சுரல் கலாமிட்டீஸ் ஆர் ஆக்ட் ஆஃப் காட், இன்சூரன்ஸ் வில் நாட் பி கவர்டு. ஏன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. சென்னையில திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்து,
ஏற்கனவே வந்திருக்கு இருக்கிற. அடுத்த வருஷம் வருது. இல்லை நான் சொல்கிறது வெள்ளம்ன்றது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுப்போம். சுனாமி மாதிரி. அப்படி வந்து மொத்தமாக இருக்கிற காரு பைக் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன். லட்சக்கணக்கான காருக்கும் பைக்குக்கும் அவன் எங்கேருந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது? சென்னையோட பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் வந்து 1 crore வச்சுக்கலாம். சரியா? ஆல்மோஸ்ட் பெர் கேபிட்டா பெர் பைக்காவது இருக்குது. 1 கோடி பைக்குக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தா அவன் எங்கே போவான்? இன்சூரன்ஸ் கம்பெனி இழுத்து போட வேண்டியது தான். ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸில் வராது. அப்போ இந்த வீடெல்லாம் இப்போ எரிஞ்சு போனதுக்கு அரசாங்கம் தான் பணம் கொடுத்தாகணும். ஆனால் நல்ல வேலைக்கு பைடன் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவையும் ஃபெடரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும், லோக்கல் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி கவலைப்பட வேணாம், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வர அவன்லாம் எங்கே தங்குவான்? இன்னும் தீ ஃபுல்லாக அணைஞ்சும் முடியலை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான். இப்போ இன்னைக்கு தேதி வேற பைடன் தான். அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே நவம்பர் மாதம் முதல் டியூஸ்டேல தான் நடக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்த ஜனாதிபதி பதவி ஏற்பது வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் பதவி ஏற்பார். தோத்தாலும் 2 மாதம் அவர் தான் இருப்பார். ஆமாம், அதுதான் வந்து ஹேண்டிங் ஓவர் சார்ஜஸ்லாம் இருக்குல்ல, மிச்சம் மீதி ஏதாவது ஃபைல் கீழே ஒழிச்சு வச்சிருந்தா எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் மாதிரி கொடுக்குறாங்க. ஆமாம், இது வந்து அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்தே இதுதான் ரூல்ஸ். அங்கே அது உண்மையான ரீசன் என்ன எதனால வந்து என்ன ரீசன் எனக்கும் தெரியல. நானும் தேடி பார்த்துட்டேன், என்ன ரீசன் தெரியல. ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. எப்போதுமே நவம்பர் மாதம் முதல் டியூஸ்டே எலெக்ஷனு, எப்போதுமே ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் பதவியேற்பு அப்படின்னு. ஸோ எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் ஜனவரி 20லேருந்து இன்னொரு ஜனவரி 20 வரை 5 வருஷம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து நான் கொடுத்துட்றேன்ட்டுருக்காரு, கொடுத்துட்டாருன்னா நல்லது தான். ஆனால் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கைக்கு அந்த பணம் வந்து சேர்றதுக்கு ஆகக்கூடிய டைம்னு ஒன்று இருக்குது. அதுவரை இவங்க எங்கே தங்குவாங்க, எங்கே குடியிருப்பாங்க, அந்த வீடை மறுபடியும் எப்படி கட்டுறது? ஏன்னா அங்கே வந்து இன்னொரு சிக்கல் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக வீடை கட்டிட்டு போயிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டிக்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பாதாளத்தில் ஒரு ரூம் வேறு ஸ்டோரேஜுக்கு வச்சுருப்பாங்க. மெயினாக மரத்தை யூஸ் பண்ணி தான் வீடு கட்டுவாங்க. சிமெண்ட் அண்டு காங்கிரீட் உண்டு, ஆனால் தரையெல்லாம் மரத்தில் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர் அது. ஸோ அதெல்லாம் எரியறது ஈஸி. அது ஒரு ரீசன் இல்லையா? ஆமாம், நம்ம சாதாரணமாக இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் மொசைக்கில் போட்டு நிறைய ஸ்டுடியோவில் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக மரத்தால் இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வீட்லேயே அப்படி தான் இருக்கும். வீட்லேயே அது அப்படி தான் போடுவாங்க. அப்போ அந்த உடன் பேனல்ஸ் எல்லாம் இருக்கும்போது எரியறதுக்கு ஈஸி ஆகிடுது. அது அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதும் கஷ்டம். இன்னொரு பிரச்சனை என்ன நடந்திருக்குன்னா, ராபரி. இந்த தீ பிடிக்கிற நேரத்தில் எல்லோரும் அவசரமாக ஓடும்போது உள்ளே போய் வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு திருடுறதுக்கு ஒரு குரூப்பு. 2015 என்ன ஆச்சுன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக தண்ணி, 1 வாரத்துக்கு மேலே தண்ணி நின்றுச்சு. அப்படியே தண்ணி எவ்வளோ தண்ணினா எவ்வளோ, ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி. அந்த தண்ணி வடிகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 600 வீடுகள் இருக்குது அந்த ஹவுசிங் போர்டில். எல்லோரும் வீட்டை காலி பண்ணிட்டு எல்லோரும் வேறு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் டிவியை காணும், ஃப்ரிட்ஜை காணும், ஒன்றுத்தையும் காணும். ராத்திரி நேரத்தில் இதுக்கு ஒரு குரூப் உள்ளே போயிருக்காங்க, போய் அதெல்லாம் திருடிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி திருட்டு வேறு நடக்கும். ஸோ இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அங்கே போலீஸ் எதுவும் பண்ணல அப்படிங்கிறது மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. கலிஃபோர்னியாவில் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது வருஷம் எப்படியும் தீ வரும். ஆனால் இந்த முறை ரொம்ப பெருசாக வந்திருக்கு அப்படின்னு. அதாவது 2014 அப்புறம் இந்த வருஷம் தான் ரொம்ப பெருசு. ஈவன் போன வருஷம் கூட வந்திருக்கு, 2024 கூட வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு ஆள் செத்து போனார் அப்படின்னு. அப்போ இது வந்து இயற்கையை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ராட்டும் விண்டோட ஸ்பீடும் தான் காரணம் அப்படின்னு மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. இது இயற்கையாக வந்ததுன்னு வந்து நம்ம சொன்னாலுமே அங்கே இருக்கிற ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரி, தலைமை அதிகாரியே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இது வந்து இயற்கையாக நடந்ததில்லை, இது பின்னாடி வந்து சிலர் இருக்காங்க, சிலர் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எந்த மீன் பண்ணி அப்படி சொல்கிறாரு? அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது, விசாரிக்கணும், அந்த கோணத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரியாக இருந்துட்டு அவரே வந்து அப்படி சொல்ல மாட்டார். எல்லாம் வந்து மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஆமாம் இது இயற்கையாக நடந்ததுன்னா அவர் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறாருன்னா அதில் உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறார், இப்படி மக்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க, அந்த கோணத்தையும் விசாரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த கோணத்தை நாங்கள் தவிர்க்கலை, விசாரித்து பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா
அதையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து வருஷா வருஷம் நடக்கிறது தான். ஓகே. அதாவது போன வருஷம் கூட தீ வந்திருக்குது. இப்போ வருஷா வருஷம் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு காரணமும் இந்த காற்றழுத்த நிலைகள், இயற்கை சூழல்கள், அது எப்போதுமே இந்த ஜனவரியை ஒட்டியே தான் இந்த தீ விபத்துகளும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது இது வந்து யாராவது ஒருத்தர் செய்த வேலையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த மக்களுக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மீண்டு வரணும் மீண்டு வரணும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.